இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த பொட்டாசி மாதம் எல்லாமே நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப பாவமாக இருப்பீங்க. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஊற்றி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தயிர் நான் இப்போ சேர்க்குறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேங்கியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், நான் கடல மாவு ஊற்ற போகிறேன். 1 ஸ்பூன் கடல மாவு தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துற போகிறேன், நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கரை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதையும் புழிஞ்சிட்டு இதோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடும். எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிடுங்க.